நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் உதகையில் முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சிவசாமி. அவரிடம் கேட்கலாம். சிவசாமி, என்னென்ன தலங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு, என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கும் அறிவுறுத்தல்கள் எல்லாம் என்னென்ன? நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதற்கான ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை முதலே தொடர்ந்து மழையின் தாக்கம் என்பது படிப்படியாக அதிகரித்து கொண்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகை, குன்னூர், குந்தா, கூடலூர் ஆகிய பந்தலூர் ஆகிய 5 தாலுகாக்களில் மழையின் தாக்கம் என்பது அதிகரித்து கொண்டே வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளுக்கும் தற்போது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற உதகை படகு இல்லம், அதே போல பைக்காரா படகு இல்லம் ஆகியவைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தொட்டபெட்டா, காட்சிமுனை, பைன் ஃபாரஸ்ட், ஷூட்டிங் மட்டம் போன்ற சுற்றுலா தலங்களும், லேம்ஸ்ராக் போன்ற சுற்றுலா தலங்களும் இன்று ஒரு நாள் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதற்கு முக்கிய காரணம் மழையின் தாக்கமும் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதனால் சுற்றுலா பயணிகள் செல்லும் போது மரங்கள் விழவோ அல்லது மழையினால் பாதிப்பு ஏற்படவோ கூடும் என்பதனால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் தான் தற்போது இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். நேற்று மாலையே இது குறித்த அறிவிப்புகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த முக்கிய சுற்றுலா தலங்களில் எப்பொழுதும் இன்று காலை முதலே வழக்கமாக சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தற்போது இந்த மூடப்பட்டிருப்பதனால் இந்த முக்கிய சுற்றுலா தலங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது உதகையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற படகு இல்லம். இங்கே 300க்கும் மேற்பட்ட படகுகள் வழக்கமாக இயக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது எடுக்கப்பட்டிருக்கிற கனமழை மற்றும் ரெட் அலர்ட் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய படகுகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டு படகு இல்லமானது மூடப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பு பலகையும் அந்த கேட், அதாவது வாயில் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டும் இந்த படகு இல்லமானது மூடப்படும் என்றும் நாளைய தினம் மழையின் அளவை பொறுத்து மீண்டும் திறப்பதா அல்லது நாளையும் மீண்டும் அதாவது படகு சவாரி நிறுத்தப்படுவதா என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என இந்த சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் அறிவித்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கும் மழையின் தாக்கம் அதிகரித்து வருவதனால் தேவையின்றி வெளியில் வர வேண்டாம் என்றும், மின்கம்பங்கள் மரத்தின் அடியில் போய் நிற்க வேண்டாம் என்றும், சுற்றுலா பயணிகள் இன்று சுற்றுலா தலங்களுக்கு சென்று மீண்டும் 4 மணிக்கு முன்னதாகவே தங்கும் விடுதிகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதற்கான அறிவிப்புகளும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.